ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நமக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம நாபியை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி யார் கூடயோ ஆடிட்டு இருக்கா. அதையும் ஜேவோன் வந்து சிரித்து பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடுறான்ட்டு. ஆனால் அங்கே தத்தக்கா புத்துக்கான்ட்டு மாற்றி மாற்றி ஆடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டான்ஸில் முடிஞ்ச பிறகு ஜேவோனும் நாபியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேவோனுக்கு கழுத்து வலிக்குது போல். ஏன் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் போட்டு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம், இருந்தாலும் உன் கூட இருக்க சொல்ல எனக்கு அந்த ப்ரெஷர்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் மேலே ஐஸாக ஜேவோன் வந்து வச்சுட்டு இருக்கான். அப்புறம் கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து நாபி கிட்ட சொல்லியிருக்கோம், நானும் ஜேவோனும் வந்து எக்ஸு, பட் இருந்தாலும் இப்போ திரும்ப பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாபி என்ன சொல்லியிருப்பா, ஜேவோனுக்கு எப்பவுமே முடி கட்டியிருந்தா தான் பிடிக்கும், ஸோ முடி கட்டியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டியிருந்த முடியை வந்து அவுத்து விட்டு போயிருப்பாள்ல, அங்கேருந்து தான் காமிக்கிறாங்க. இப்போ அவள் போக சொல்ல ஜேவோனும் அவள் போகிறத பார்த்துருப்பான். ஆனால் கிளாஸுக்கு போனால் ஜேவோன் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. பட் நாபி மட்டும் இருக்க மாட்டா. நாபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுவாங்க. பட் நாபி ரீச்சே ஆக மாட்டா. மெசேஜ் பண்ணாலும் போகாது, கால் பண்ணாலும் போகாது. என்னதான் ஜீவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஜியாவும் பேசிகிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம டூயக்கு காமிக்கிறாங்க. டூயக்கு எங்கேயோ கிளம்பி எழுந்து போயிட்டு செம்மையான ஒரு வியூவில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கான். அங்கே நம்ம ஜெயவனதும் காமிக்கிறாங்க. அந்த சேவல் பொண்ணு இருக்கால, அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவள் எங்கே போனானே தெரியல, காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணும், ஓ பயந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. என்னது பயந்துட்டாளா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவன் கேட்க, இல்லை சும்மா சொன்னேன், அவள் செம்ம அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் பார்த்ததுக்கே இவனுக்கு அழகாக இருக்கான்னு சொல்ல தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவன் கேட்டுட்டு இருக்கான். தோணுது. ஆனால் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது ஏன்னா அவன் கூட இருக்க சொல்லி நான் வேற ஒருத்தனை பார்த்தா அவன் எப்படி ஓகே சொல்லுவான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம நாபியை தான் காமிக்கிறாங்க. நாபி அவரோட சொந்த ஊருக்கு வந்துட்டா. அவங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. டூவோ கூட இங்கே தாண்டி இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சித்தி, அவன் அங்கேருந்து நான் எஸ்சியோலேருந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கிட்டே பேசிகிட்டு இருக்கா. டூவோக்குன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்போது நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே போக சொல்ல டூவோக்கு வந்து உன்னை பார்க்கலன்ட்டு நீ கூட அவ்வளோ அழுதியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி கிண்டல் பண்ண, சரி போங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரூமுக்கு போகிறா. அங்கே டூவோக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செய்கிறது அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். இங்கே பிட்னாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை வேணாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே 2 பேர் வந்துட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படி இப்படின்ட்டு இவங்க ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாபிக்கு வந்து கொஞ்சம் டல் ஆகிட்டா. ஸோ நம்ம ஜியா வந்து நாபிக்கு ஃபோன் பண்ணுறா. அப்போ நாபி வந்து ஃபோன் எடுத்துட்டா. சாரா தான் பேசுகிறா. என்னாச்சு, எல்லாருமே உன்னை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் வந்து என்ன சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திரு முழிச்சிட்டு இருக்கா. எங்கே இருக்கேன் ஏது இருக்கான்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறதுக்கு வந்து பேசியிருக்காங்க போல இருக்குது. அவங்க ஊரில் தான், அதாவது நாபியோட ஊரில் தான் பார்ட்டி வைக்க போகிறாங்க போல இருக்குது. ஸோ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வரலை அப்படின்ட்டு நம்ம நாபி சொல்ல, இல்லை ஜேவோன் வரலன்னு சொல்லிட்டேன், அதனால தான் கேட்குறேன், வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஓகே அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்ல ஜியா சொல்கிறா, சாரா எதுக்கு ஜேவோன் வரலன்னு சொன்னேன், ஜேவோன் தான் வரான்ல அப்படின்னு கேட்க, ஐயோ நாபி வர வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, விடு ஜேவோனை வரவிடாமல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாரா சொல்லிட்டு இருக்க. நாபி அங்கே அதை யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா டூயோ காரில் வரான். வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. உனக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையாட்டுறான். இங்கே நம்ம பிட்னாவே அவனோட பாய் ஃப்ரெண்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நாபி பற்றி. அதுக்கப்புறம் நாபி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க, நாபியும் ஒரு இடத்துல அழகாக இருக்கா. அங்கே சாராவும் ஜியாவும் ஒரு பையனை பார்க்க போயிருக்காங்க. அந்த பையன் வந்து ஜியாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் போல இருக்குது. ஐ மீன் ஜியாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் போல இருக்குது. பட் இருந்தாலும் சாரா தனன்னு பேசிகிட்டு இருக்க. ஜியாவுக்கும் அவனை பிடிக்கல. அது ஏன் என்னெல்லாம் தெரியல. அங்கே நம்ம டூயோக்கையும் நம்ம நாபியும் தான் காமிக்கிறாங்க. பீச்சுக்கு முன்னாடி அழகாக ஒரு கேரவன் செட் பண்ணி அதில் நல்லா ஃபுட்லாம் ஃபயர் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்டு இருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா, அது நான் கூட உன்னை வந்து பார்க்க வரல பார்த்தியா, அப்போ தான் நீ கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கே, இப்போ உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம நாபி நினச்சிட்டு நம்ம ஜேவன் வந்து கவலையாக இருக்கான். அங்கே டூயோக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நீ போன பார்த்தியா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் விட்டு, அப்போ நான் உன்னை வந்து பார்க்கல. அது ஏன் தெரியுமா, பிகாஸ் நீ வந்து வேறு யாரையோ பார்க்குற லவ் பண்ணுற அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க யாரோ. ஸோ அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் என்னோடய ஃபீலிங்ஸை, பட் இருந்தாலும் என்னால் சொல்ல முடியல, அதனால தான் அப்படின்ட்டு அவன் சொல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருமே பார்க்கலடா,
உனக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்ல, இருக்கலாம், இப்போது நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கான். அங்கே நம்ம ஜேவான் வந்து நாபியை மிஸ் பண்ணுறத வந்து நாபி இருந்த இடத்துக்குலாம் போய் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு பொண்ணு வருது, உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் என்ன நடக்குதுன்னு தெரியல, அவனுக்கு பிடிக்கல போல். அங்கே நம்ம டூயக்கும் நம்ம நாபியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வேனில் உட்காந்துட்டு இருக்காங்களா, அப்போ நம்ம டூயக் வந்து சொல்லிட்டு இருக்கான் நாபி கிட்ட. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாபி தூங்கிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நான் உன்னை பிடிச்சிருப்பேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இதுவில் அவன் வந்து அந்த அவளோட சிலையை வந்து அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செதுக்கி வச்சுருப்பான் பார்த்தீங்களா. அந்த டைம் நாபி வந்து வெளியே வந்திருப்பா அவனை திட்டி முடிச்சுட்டு. அதே டைம் நம்ம டூயக்கும் அந்த இடத்துக்கு போயிருப்பான். நான் உன்னை பார்த்தேன், நீ தான் அதுன்னு எனக்கு தெரியல, சப்போஸ் நீயா இருக்கலாம், உன்னை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னவோ தெரியல, நீ கூட என் கூட எல்லாருமே இருந்தாங்க, உன்னை கூப்பிடணும்னு எனக்கு அப்போ தோணலை. நான் இப்போ உன்னை கூப்பிட்டு இருந்தானே, இப்போ நீ எனக்கு கிடச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதோ சொல்லிட்டு இருக்கான். காலையில் எழுந்து நாப்பி பார்க்குறான், அவன் வெளியே இருக்கான். இவ்வளோ வந்து அவனுக்கு பெட்ஷீட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நீ இங்கே தூங்குனியாடா குளிரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே நம்ம ஆஃபீஸ் ரூமில் இருப்பாங்க பார்த்தீங்களா 2 பேர், அவங்கள தான் காமிக்கிறாங்க. அந்த பையனோட வீட்டில் தானே அந்த பொண்ணு இருக்கா. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. என் கண்ணாடி காணும், உன் கண்ணாடி காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கு சொல்ல, நம்ம ஜேவன் வந்து பார்த்துட்டு இருக்கான் நாபியோட பிளேஸில் உட்காந்துட்டு காலேஜில். நாபி என்னெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலை, அதாவது நம்ம பிட்னாவோட ஆள் இருக்கான்ல, அவனை வந்து விட்டு கொடுக்காதரா, நீ வந்து பண்ண தப்பாக இருக்கலாம், இல்லாமல் கூட போயிருக்கலாம், பட் உனக்கு நாபி வேணும்னா நாபி பற்றி நீ பேசி தானே ஆகணும், அவகிட்ட நீ எல்லாமே புரிய வச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அவன் புலம்புறதை பார்த்துட்டு இவனும் பிட்னா பற்றி இப்போ சொல்ல, சரி சரி விடு, நம்ம 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நாபியை பார்த்தா அவங்க சித்திக்கு வந்து அவன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க சித்தி வந்து அந்த பீங்காம் பொருள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்கிறவங்க. அவளும் கேட்டுட்டு இருக்கா, இது எந்த மாதிரி, இது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம ஜேவனுக்கு வந்து அந்த பீங்கான் பொருள்லாம் வந்து செய்யறது ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலாக அவன் சொல்லியிருப்பான் ஒரு டைம். அதனால அவங்க சித்திக்கிட்ட அவளும் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கா. சரி என்னாச்சு, உன்னோட பர்த்டே எப்படி போச்சு, உனக்கு பிடிச்சவங்க கூட செலிப்ரேட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் விடுங்க சித்தி, சொல்லுங்க சித்தி அப்படின்னு சொல்ல, அங்கே பிட்னாவோட ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஜெவன்கிட்ட உளறிடுவான். நாபி வந்து அவளோட ஊரில் தான் இருக்காளா, ஆக்சுவலாக நாங்கள் அவங்களோட ஊரில் தான் கேம்ப் போகிறோன்னு சொன்னோம், நீ வரமாட்டேன்ட்டல, நீ வா, நீ வந்தினா அவளை பார்க்க சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்கே நாபி அவள் வந்து அவளோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அங்கே டூயக் வந்து வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு கேமராலாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடு, உனக்கு எடுக்க வரும்ல அழகா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுக்க சொல்ல, அவளும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. டூயக் தான் எடுக்கிறா. செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா நம்ம நாபியை வந்து நம்ம டூயக் எடுத்து வச்சுருக்கோம் அழகழகா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஏதோ ஒரு தாட் மாதிரி வருது. அங்கே நம்ம ஜேவனை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பட்டர்ஃப்ளை போட்ட இதை வந்து நம்ம ஜேவன்கிட்டே கொடுத்துட்டு, இது எனக்கு மேலே யூஸ் ஆகாது, சாரி, நான் தான் வந்து நாபிக்கிட்ட வந்து தப்பாக சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து அவள் போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இங்கே நாபியும் டூயக்கு தான் வந்து வாங்க ஜாலியாக வாக்கிங் போகலாம், அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேவன்கிட்டேருந்து கால் வருமா நாபிக்கு. ஸோ அவள் என்ன பண்ணுறா, ஃபோனை கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவங்க சித்தி கிட்ட பேசுகிற மாதிரி காமிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சித்தி, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. முதல்ல அவங்க குழப்பத்தை தூக்கி போடு, நீங்கள் வர காரணமே அந்த ஏதோ ஒரு பையன் தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜேவன் வந்து அவங்களோட அம்மா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து செம்மையான டான்ஸர் போல இருக்குது. ஸோ அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கங்கே போய் வேலை பார்ப்பாங்கல்ல. ஸோ ஜேவனுக்கு ஒரு காரை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு, நீ எப்பவுமே ஹாப்பியாக இருடா, அது மட்டும் போதும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே நாபியை கூப்பிட்டு வந்து நம்ம இவன் வந்துட்டான் டூயக். நெக்ஸ்ட் டே மார்னிங் வா நம்ம ஜாலியாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் சைக்கிளில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அங்கே மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டில் இருக்க பாட்டியும் நீங்கள் 2 பேரும் பேராக அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம டூயக்கு செம்ம ஹாப்பி, பரவாயில்லையே நம்மளெல்லாம் பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கடையாக போயிட்டு அவங்க பார்க்க சொல்ல, நீங்கள் பேராக இருக்கீங்கன்ட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து அன்பளிப்பு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம டூயக்கோட தங்கச்சி இருக்கா, அதாவது சித்தி பொண்ணும் ஏதோ. அந்த பொண்ணு நாபி நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நாபிக்கே தெரியாமல் நாபியோட சைக்கிளை வந்து அவள் பஞ்சர் பண்ணி விட்டுட்டா. ஓ பஞ்சர் ஆகிடுச்சா, சரி நீங்கள் 2 பேரும் போங்களேன் ஒரே சைக்கிளில், நான் பஞ்சர் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூயக்கையும் நாபியும் அவள் ஒன்றா அனுப்புகிற மாதிரி பார்த்துட்டா. சரி ஓகே, தங்கச்சி ஏதோ பண்ணுறா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூயக்கு என்ன பண்ணுறான், அவனோட ஷர்ட்டை வந்து அந்த சைக்கிளில் கட்டிட்டு உட்காரு நாபி அப்படின்னு சொல்லிட்டு நாபி உட்கார வச்சுட்டு செம்ம ஸ்மைலிங் ஃபேஸோட கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கான். எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு அவளும் ஜாலியாக பேசிட்டு தான் இருக்கா டூயக்கிட்ட. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. நம்ம டூயக்கு அது யாருன்னு தெரியல, ஆன்னு பார்த்துட்டு இருக்கான்.
யாருன்னு பார்த்தா நம்ம நாபியோட ஆள் ஜேவோன் தான். ஜேவோனும் வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு அவனும் ஆன்னு ஷாக்கில் நின்றுட்டு இருக்க. நாபி பயப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நாபிக்கு முன்னாடி நம்ம டூயோக்கு வந்து நிற்கிறான். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு. அதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பாய்.